ரொம்ப இருதயம் கலங்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களை பார்த்து 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. சொல்றதுக்கு நல்லதா இருக்கு, கேட்கறதுக்கு பயப்படாதங்க அப்படின்னு சொன்னா அது சொல்றது கேட்கும் போது நல்லதா இருக்குது. ஏன்னா பயப்படுற சூழ்நிலை இருக்குது இல்ல, கலக்கத்தை கொண்டு வருகிற சூழ்நிலை இருக்குது இல்ல, எப்படி பயப்படாம இருக்க முடியும், கலங்காம இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சொல்றவர் யாரு? ஒரு மனிதன் சொன்னா நீங்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்க சொல்லுவீங்க, ஆனா என் பிரச்சனை பெருசு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடும். சொல்லுகிறவர் யாருன்னா கர்த்தர். பயப்படாமல கலங்காம இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யார் அவரு? வானத்தின் பூமி உண்டாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், சகலத்தின் தன் கைக்குள்ள வைத்திருக்கிற தேவன். எதையும் மாற்றவராலே முடியும், எந்த சூழ்நிலையும் நன்மையாக்க அவராலே முடியும், எதையும் தடுத்து நிறுத்த அவராலே முடியும். அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. உலகத்துல இதெல்லாம் வரும் போகும். ஏன்னா பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, உங்களை கலங்க பண்ணணும், பயப்படுத்தணும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும், நிம்மதியை கெடுக்கணும்னு அவன் கிரியை செய்து கொண்டே தான் இருப்பான். அப்ப பயப்படுற மாதிரி சூழ்நிலையை உருவாக்குவான். கலக்கத்தை உண்டாக்குற மாதிரி நமக்கு சம்பவங்களை எடுத்து காண்பித்து கொண்டு இருப்பான். அதையே நினைச்சு பயப்படாதபடி உங்க பக்கத்துல நிற்கிற இயேசுவை பாருங்க. அவர் உங்க தோள்ல கை போட்டு சொல்லுவாரு, பயப்படாதே மகளே, மகனே பயப்படாத, கலங்காத, நான் பக்கத்துல இருக்கேன்ல, நான் கூட இருக்கல அப்படி சொல்லுவாங்க. இப்போ நெரிசலான ஒரு பகுதியில் ஒரு குழந்தையை தகப்ப அழைச்சிருப்பான்னு வைத்துக் கொள்ளுங்க. திடீர்னு கரண்ட் போயிட்டு இருட்டாயிட்டேன்னா ஒரு பயம் வரும். அப்போ உடனே தகப்பன் சொல்லுவான், பயப்படாத, அப்பா கூட இருக்கிறேன், பக்கத்துல தான் இருக்கிறேன், அப்பா கையை பிடிச்சிக்க. அது சொன்ன உடனே அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற பயம் எல்லாம் போயிடும், ஒரு பெரிய தைரியம் வந்துடும். அப்பா பக்கத்துல இருக்காங்க, அவங்க கையை பிடிச்சிருக்கேன்னு. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் பக்கத்துல தானே இருக்கிறேன், என் கையை பிடிச்சிக்க, என் கூட நட, அதை தாண்டி போயிடலாம், அதனால நீ கலங்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவே, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிறீங்க, என் கையை பிடிச்சிருக்கிறீங்க, உங்க கூட தான் நடக்கிறேன். இந்த பயம் கலக்கத்தை கொண்டு வர பிசாசு தான் வெட்கப்பட்டு போவான், நான் இதை தாண்டி போவேன்னு சொல்றீங்களா? அப்ப இயேசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். அதான் உங்களுடைய விசுவாசம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, நீங்க என் தகப்பன், எனக்கு எல்லாமே, நான் பயப்பட